ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சைட் டிஷ் வகை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு குக்கர் வச்சுக்கோங்க. 2 ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் ஒரு அரை ஸ்பூன் கடுகு, அரை ஸ்பூன் சோம்பு, கொஞ்சம் கருவேப்பிலை இதை போட்டுட்டு நல்லா பொரிய விட்டுக்கோங்க. இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு அரை பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இந்த பெரிய வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு தக்காளி அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பொடியாக கட் பண்ணி போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இது நல்லா வதங்குறப்ப நம்ம நைட்டே ஊற வச்ச ஒரு 100 கிராம் வெள்ளை பட்டாணி, இந்த வெள்ளை பட்டாணிக்கு பதிலாக நீங்கள் பச்சை பட்டாணி யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம், ஃப்ரெஷ் பட்டாணி யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த பட்டாணி போட்டுக்கோங்க. 2 உருளைக்கிழங்கு தோல் சீவி மீடியம் சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அந்த உருளைக்கிழங்கு போட்டுக்கோங்க. ஒரு காலிஃப்ளவரை நல்லா சுத்தம் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கோங்க. இது எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதோட ஒரு அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தேவையான அளவு உப்பு, ஒரு ஸ்பூன் உப்பு, கரம் மசாலா தூள், நான் வீட்டிலேயே ரெடி பண்ண கறி மசாலா தூள் ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். போட்டுட்டு இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். இந்த மசாலா, உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் நம்ம போட்ட காய்கறியோடு சேர்கிற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கலாம். இந்த வறுவல் உங்களுக்கு சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதத்தோட சூப்பராக இருக்கும். அதோட எல்லா வெரைட்டி ரைஸுக்கும் இது செம்மையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். காரம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இது நல்லா கலர்னதுக்கப்புறம் ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி போட்டு அதையும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டு குக்கரை மூடி ஒரு 3 விசில் விட்டு ஆஃப் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா சூப்பரான பட்டாணி உருளைக்கிழங்கு காலிஃப்ளவர் வறுவல் ரெடி. செம்மையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்தது எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பாருங்கள், தண்ணி கொஞ்சம் போட்டுக்கோங்க. தண்ணி ரொம்ப போட்டுற வேண்டாம், ஏன்னா நம்ம செய்கிறது வறுவல் தான். கிரேவியாக வேணும் அப்படின்னா தண்ணி நிறையா போட்டுக்கலாம். நம்மளுக்கு வறுவல் தான் வேணும். ஸோ அதனால் கொஞ்சம் தண்ணி அளவாக போட்டுக்கோங்க. ஒரு அரை டம்ளர் போட்டால் போதும். போட்டுட்டு குக்கரை மூடி விசில் விட்டு இறக்கணும். ஒரு 3 விசில் விட்டு இறக்கணும் அப்படின்னா சூப்பரான வறுவல் ரெடி. இது சப்பாத்தியோட சாப்பிட்றதுக்கும் செம்மையாக இருக்கும். சாப்பாடு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்றதுக்கு இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ குக்கர் விசில் வெயிட் போயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். செம்மையாக இருக்குது. இது மேலே மல்லித்தலை இருந்துச்சுன்னா தூவி இறக்கிக்கங்க. ஏன்னா மல்லித்தலை இல்லாதனால தூவலை. மல்லித்தலை இருந்தது அப்படின்னா தூவி இறக்கிக்கங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.